ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா 130வது ஸ்ரீ மகாபெரிவரின் ஜெயந்தி தினம். அவருடைய பிறந்த நாளை நம்ம வெகு விமர்சையாக கொண்டாட போகிறோம். அந்த நாளில் நம்ம மகாபெரிவா சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மகாபெரியவர் ஒரு மருத்துவர் அப்படின்ற தலைப்பில் நான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மகாபெரியவர் அவர்கள் மருத்துவராக இருந்து உடல் பிணியை எப்படியெல்லாம் மற்ற பக்தர்களுக்கு தீர்த்து வைத்தார் அப்படின்ட்டு நமக்கு நிறைய உண்மை சம்பவங்கள் நடந்த விஷயங்கள்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மகாபெரிவா அவர்கள் நம்ம தினம்தோறும் செய்யக்கூடிய ஒரு எளிய ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தினைக்குமே தொடர்ந்து செய்ய சொல்லியிருக்கா. அது என்ன அப்படிங்கிறதும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பூலோகத்தில் எவ்வளவு பெரியோர்கள் காஞ்சி மாமுனியின் சீடர்கள் மற்றும் பக்தர்கள் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. அவர்களில் நானும் ஒரு சீடர். மகாபெரிவாளை நான் பார்க்கும் பொழுது 8 வயது இருக்கும். அவரை ஸ்ரீபெரும்புதூர் ஆன்மீக கூட்டத்தில் என் சித்தப்பாவுடன் செல்லும் பொழுது அவரை பார்க்கும் பாகியம் கிட்டியது. அப்பொழுது அவர் யார் என்று எனக்கு தெரியாது. என் கண்ணுக்கு சாமி தாத்தாவாக தெரிந்தார். ஏன் இந்த தாத்தா என்னை பார்க்காமலே போறாரே என்ற வருத்தம் கலந்து பார்த்து கொண்டே இருந்தேன். திடீரென்று தன்னிச்சையாக அவர் தன் பார்வையால் என்னை ஆசீர்வாதம் செய்தார். என் கனவில் இன்றும் அந்த காட்சிகள் வந்து போகத்தான் செய்கிறது. நான் விவரம் தெரியாத வயதில் என் அத்தையுடன் இசை பேரரசி MS சுப்புலட்சுமி அம்மா வீட்டிற்கு சென்ற பொழுது அவரின் படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது MS அம்மா மற்றும் சிலர் அங்கே இருந்தார்கள். பெரியவா பற்றி என் அத்தையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சிறு வயதில் என்ன பேசினார்கள் என்று எனக்கு புரியவில்லை. பின்பு மகா பெரியவாளை பலமுறை முயன்று பார்க்க சென்றேன். ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த குருவின் ஆசிர்வாதம் பெற்ற ஒரு நிறுவனத்தில் 20 வருடங்களை என் வேலை அமைந்தது. அது என் பொற்காலம் என்று சொல்லலாம். அங்குதான் ஒரு நேர்மறை ஆற்றலுடன், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி, அவரை பற்றி தெரிந்து கொண்டேன். தற்பொழுது என் பணியை பெரியவரின் கட்டளைப்படி மாற்றி அமைத்து அவர் கிருபையுடன் என் பணியை தொடர்கிறேன். பெரியவா பற்றி அவரோடு இருந்த பல சீடர்கள் மற்றும் பக்தர்கள் சொல்லும் பொழுது என் மெய் சிலிர்க்கிறது. ஜாதக கட்டத்தை பார்க்காமலேயே பரிகாரம் சொல்லும் மகான் அவராகத்தான் இருக்க வேண்டும். நம் பெரியவா குருவாக, மருத்துவராக, ஜோதிடராக இருந்து மக்கள் பணி ஆற்றியிருக்கிறார் என்ற பொழுது என் மெய் சிலிர்க்கிறது. அவர்கள் பக்தர்கள் வாயிலாக இன்றும் அவர் பணி தொடர்ந்துதான் இருக்கிறது. இதில் பெரியவா சொல்லும் ஒவ்வொரு பரிகாரமும் ஜோதிடத்தோடு ஒத்துப்போகும். எப்படி என்று ஒரு சிலவற்றை பார்ப்போம். ஜாதகப்படி சில யோகம் இல்லா கிரகங்களின் தசா புத்தி காலங்களில் மட்டும்தான் பிரச்சனை ஏற்படும். ஆனால் சில வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதேனும் உடல்நல கோளாறுகள் வந்து கொண்டே இருந்தால் அது முன் கடுமையான கர்மா மற்றும் பித்ரு தோஷமாக இருக்கும். இதற்கு அனைவராலும் எல்லா பரிகாரங்களும் செய்ய முடியாது. அதற்கு நாம் பெரியவா எளிய பரிகாரமாக கோவிலிலோ அல்லது ஆன்மீக மையங்களிலோ பகல் வேளையில் முழு மஞ்சள் பரங்கிக்காய், அதாவது அரசாணிக்காய் தானம் செய்தால் அந்த குடும்பம் கெட்ட தோஷத்திலிருந்து விடுபடும். இந்த அரசாணிக்காய் மகிமை எல்லா சத்துக்களும் அடங்கும் ஒரு நோய் நிவாரணி. அதனால்தான் பெரியவா பரிகாரமாக சொல்லியிருக்கிறார். இவற்றின் சக்தியை அனைவரும் பெற வேண்டும் என்பது ஒரு சூட்சமம். நாள் முழுவதும் சந்திரனால் ஏற்படும் மன வருத்தம் மற்றும் மன அழுத்தத்தினால் ஏற்படும் சோர்வு, என்னவென்றே தெரியாத குழப்பம் போன்றவற்றுக்கு பெரியவா சொல்வது இரவு படுக்கும் பொழுது தலைக்கு அருகில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து கொண்டு படுக்கவும். காலையில் அந்த மனோகரணை ஏற்படும் தோஷமானது அந்த தண்ணீரில் இறங்கிவிடும். அந்த நீரை மரத்திலோ வெளியிலோ ஊற்றிவிட வேண்டும். அதற்கு பிறகு அந்த மன வியாதிக்காரரும் ஒரு தெளிவு ஏற்படும் என்று ஆணித்தனமான உண்மை. பெரியவாளுக்கு தெரியும். ஜாதகப்படி ஏற்படும் அனைத்து தோஷத்துக்கும் உணவே மருந்து, ஜெபமே மருந்து. ஒரு முறை பெரியவாளுக்கு மிகுந்த காய்ச்சல் ஏற்பட்டது. அவருடைய ஆயுர்வேத சீடரான ராமசர்மாவை காஞ்சிபுரம் வருமாறு சொல்லி அனுப்பினார். மருத்துவர் அங்கு வந்து தன் மருந்தை பெரியவாளிடம் கொடுத்தார். அதற்கு அழகிய சிரிப்புடன் பெரியவா சொன்னார், உன்னைதான் வர சொன்னேனே தவிர இந்த மருந்து அல்ல.
எனக்கு மற்றொரு மருந்து உள்ளது, நான் மறுபடியும் குளித்து விட்டு வருகிறேன் என்று கூறினார். ராமசர்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. குளித்துவிட்டு வந்த பெரியவர் தன் உடல் உஷ்ணத்தை அளந்து பார்க்க சொன்னார். தெர்மாமீட்டர் மூலம் பார்த்ததில் காய்ச்சல் இருப்பது உறுதியானது. நாம் இருவரும் தற்பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜெபிக்கலாமா என்று பெரியவா கேட்டார். மருத்துவரும் ஒன்றும் புரியாமல் சரி என்று கூற இருவரும் இணைந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஜெபித்தார்கள். ஜெபம் நிறைவடைந்ததும் பெரியவர் தன் உடல் வெப்பத்தை மறுபடி சோதிக்குமாறு கூறினார். என்ன ஆச்சரியம்! காய்ச்சல் முற்றிலும் குணமாகி இருந்தது. பெரியவர் எப்பொழுதும் செல்வம் மற்றும் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு மற்றும் பக்தர்களுக்கு விஷ்ணு சஹஸ்ர நாமம் மற்றும் கடவுளின் நாமத்தை ஜெபிக்க சொல்லுவார். இதெல்லாம் என்ன வியப்பு! நல்ல சம்பாத்தியம் இருந்தும் பணம் வீண் விரயமாகி கொண்டிருப்பது என்பது 12ஆம் அதிபதி தசா புத்தி காலங்களில் நடைபெறும். ஆனால் சில பேருக்கு தொடர்ந்து இந்த விரயம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு பெரியவா கூறுவது மற்றொரு வழியில் தானமாகவோ தர்மமாகவோ செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கருத்து. அதற்கு பெரியவா தன் பக்தர்களிடம் சூட்சுமமாக தினமும் காலை வேளைகளில் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கெட்டுகள் வழங்குதல் மற்றும் பிற உயிரினங்களுக்கு உணவு தானம் செய்தல் வீண் விரயத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பார். ஜென்ம தோஷங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்தவை விலக ஏழைகளுக்கு அரிசி அல்லது உணவு தானம் செய்ய வேண்டும். நாம் எவரெல்லாம் 4ஆம் பாவமான வீடு சொத்து நோக்கி செல்கிறோமோ அது சேமிப்பு அல்ல, புண்ணியம் என்பதுதான் சேமிப்பு. இந்த புண்ணிய சேமிப்பு தான் பெரியவா ஒரு பிடி அரிசி திட்டம் என்று 26 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லா ஊர்களிலும் சென்று ஆரம்பித்து வைத்துவிட்டார். அவர் இந்த தானத்தை சிரமம் இல்லாமல் எளிமையாக கூறினார். அதாவது, நீ உண்ணும் ஒரு பகுதி உணவை ஒரு பிடி அரிசியை தினமும் சமையல் செய்ய துவங்கும் பொழுது ஒரு பிடி அரிசியையும் ஒரு நயா பைசாவையும் ஒரு பானையில் போட வேண்டும். இவற்றை சேகரித்து இல்லாதவர்களுக்கு மற்றும் கோவிலுக்கு பிரசாதமாக தரப்பட வேண்டும். இதில் ஒரு சூட்சும விதி உள்ளது. நாம் முன்பு செய்து சேமித்த கர்மா மற்றும் சனீஸ்வரனால் ஏற்படும் இன்றைய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். நிறைய கடனால் தத்தளிப்பவர்களுக்கு இந்த திட்டம் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. ஒரு பக்தர் தனக்கு இரத்த சோகை மற்றும் எலும்பு தேய்மானம் ஆகிவிட்டது, அதனால் எனக்கு சோர்வாக உள்ளது என்று பெரியவாளிடம் கேட்க, அதற்கு பெரியவா தங்க பஸ்பம் சாப்பிடு, அதாவது மணத்தக்காளி கீரை என்று சூட்சமமாக கூறினார். பெரியவாளுக்கு தெரியும், சூரியன் மற்றும் சனியின் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இரும்பு மற்றும் கால்சியம் சத்து சேர்த்த ஒன்று மணத்தக்காளி என்கிற தங்க பஸ்பம் என்று கூறினார். தாங்க முடியாத முதுகு வலிக்கு தீர்வான நல்லெண்ணெய், சீகக்காய் தேர்த்து வெந்நீரில் குளியல், மிளகு ரசம், பிரண்டை துவையல் என்று பெரியவா சொன்ன சிம்பிள் வைத்தியமும் இதுவும் ஒன்று. நோயில்லா வீட்டில் 3 மருத்துவ எண்ணெய்கள் கட்டாயமாக இருக்கும் என்று பெரியவா கூற்று. அவை நல்லெண்ணெய், விளக்கேற்றுவதற்கு, சமைப்பதற்கு, எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு. இன்னொன்று விளக்கெண்ணெய், வெறும் வயிற்றில் குடிக்க, சூடு தணிக்க, புண் மருந்துக்காக. மற்றும் வேப்பெண்ணெய், முட்டி வலிக்காக என்று மகாபெரிவா அவர்கள் கூறுவார். இங்கு கூறிய அனைத்தும் மகாபெரிவா கூறிய சிறந்த மருத்துவ குறிப்புகள். இதனை பின்பற்றி நாமும் நம்முடைய தோஷ நிவர்த்தியை அடைவோம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.